க்யூட் பன்னி பார்ட் 7. பீட்டர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஹனிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஆரகண்டாக ஃபைட் பண்ணி ஒரு வழியாக ஹனியோட டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா அவள் வந்து ஃபீல் பண்ணுறா, நீ வந்து உயிரோடு இருந்திருக்கணும் பீட்டர், இப்போந்தான் உன்னுடைய அருமை எனக்கு தெரியுது. நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை பற்றின எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே எனக்கு இல்லை. நீ எப்போ என்னை விட்டு போனியோ அப்போது நான் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஹனி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறமா ஹனி வந்து என்ன பண்ணுறா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து மகா பிளானட்டுக்கு வந்து டேன் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளானட் வந்து லிங்கா பிளானட்டுக்கு போயிட்டு இருந்து இல்லையா, அதனால் அவள் வந்து என்ன பண்ணுறா, ஸ்பேஸ்ஷிப்பை அப்படி டேன் பண்ணி அதை வந்து லிங்கா பிளானட், அதை வந்து மகா பிளானட்டுக்கு வந்து விடுறா. அப்போது அவளுக்கு வந்து ஸ்பேஸ்ஷிப்பை ரன் பண்ணுறதுக்கு தெரியாது. பட் பீட்டர் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அவளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பான். ஸோ அது மூலமாக எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிகிட்ருக்கா. அப்போது சடனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிளானட் வந்து அவளுடைய ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஒரு சைடு வந்து ஏதோ ஹோல் விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. உடனே அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஹனி வந்து என்ன பண்ணுறா, நான் வந்து ஹோலை போய் நான் வந்து அடைச்சிடுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பத்திரமா ரன் பண்ணுங்கள், நான் போய் ஹோலை வந்து நான் வந்து அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் சூட் இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிட்டு அவள் ஒரு ஸ்பேஸ் சூட்டை வந்து எடுத்து அதை வியர் பண்ணிவிட்டு மகா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹனி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளியே போகிறா. வெளியே போயிட்டு அதை வெளியே வந்து மிதந்து வெளியே போய் அவள் வந்து அந்த ஹோல் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை ஃபைனலி வந்து அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு கேட்ஜெட்டை வச்சு அவள் என்ன பண்ணுறா, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியல. அப்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வியர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டில் அவளே வந்து பேசிக்கிறா. அப்போ அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது கொடுக்குது. அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அந்த ஸ்பேஸ் சூட்லேயே ஒரு சில கேட்ஜெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறா, அவள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறா. இப்போது செகண்ட் டைம் பண்ணும்போது அவளுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஒரு வழியாக ஹனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா சடனாக அவளுடைய ஸ்பேஸ் சூட் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகி என்ன பண்ணுது, அவளை வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போகுது. இதனால் என்ன பண்ணுறா, ஹனி வந்து அவளுடைய ஸ்பேஸ்ஷிப்பை மிஸ் பண்ணிடுதா. இப்போது ஹனி வந்து அந்தரத்தில் மிதந்துட்டுருக்கா. அப்போது தூரத்தில் அதை மிதந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து டே 2 ஆகுது. அப்போது இனிமே அவள் அந்த இடத்துல மிதந்துட்டு தான் இருக்கா. அப்போது அவள் வந்து ஒரே ஒரு சேம்பர், க்ரையோஸ்லிப் சேம்பர் ஒன்று மட்டும் அவள் பக்கத்துலேருந்து ஒரு தூரமாக மிதந்துட்டுருக்கு. அப்போது அதை வந்து ஹனி என்ன பண்ணுறா, ரீச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, உள்ளே இருக்கிறவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய சேம்பர், அதாவது இப்போ அனுப்பப்பட்ட சேம்பர் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 years பிஃபோர் உள்ள ஒரு சேம்பர். அது ரொம்ப நாள் உள்ளே இருந்ததுனால அந்த பாடியில் இருக்கக்கூடிய உயிருமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, செக் பண்ணிவிட்டு உயிர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உயிர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாடியை எடுத்து அப்படி வெளியே போட்டுட்டு, இவங்க கூட லிங்கா பிளானட்டில் இருக்கிறவங்க தான், அவளோட மக்கள் தான், இருந்தாலும் கஷ்டப்படுறா, இவங்க இப்படி இறந்து போகிறாங்க அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அந்த க்ரையோஸ்லிப் சேம்பருக்குள்ளே ஹனி வந்து உள்ளே போய் படுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறா. அதாவது அவளுடைய அந்த ஸ்பேஸ் சூட் மூலமாக அவளுடைய அந்த டீமுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறா. பட் வந்து ரீச் ஆகலை, எந்த ஒரு கனெக்ஷனுமே வந்து இல்லை. ஸோ வந்து ஹனி வந்து என்ன பண்ணுறா, அவளோட ஹெல்மெட்டை கழட்டு வைக்கிறா. இப்படியே ஒரு 3-4 days ஆகுது. அதுக்கப்புறம் அதாவது என்னென்னா, ஒரு பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் ஹோல் இருந்தது அப்படின்னா அந்த பிளாக் ஹோலை சுற்றி எந்த ஒரு திங்ஸ், ஈவன் நம்மளுடைய எர்த்தே இருந்தாலும் அது வந்து உள்ளே இழுத்துக்கும்.
அது மாதிரி தான் ஹனி வந்து ஆல்ரெடி பிளாக் ஹோலுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில தூரம் தான் இருந்தா. ஸோ வந்து பிளாக் ஹோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து அவக்குள்ளே இழுத்து ஹனி வந்து என்ன பண்ணுறா, ஹனியும் பிளாக் ஹோல் உள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அவளுக்கு என்னன்னே புரியல. நம்ம வந்து அதாவது என்ன எல்லா அந்த சேம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த 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 சேம்பர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியில் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பண்ண சேம்பர் வந்து ரொம்ப நல்ல சேம்பர். ஆஃப்டர் தட் வந்து இருக்கக்கூடிய சேம்பர் வந்து குவாலிட்டி இல்லாதது. அதனால தான் இப்போ இவ காப்பாற்றக்கூடிய அந்த சேம்பரில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒல்லியாக எலும்பாக இருந்தாங்க. ஆனால் வந்து இது பழைய சேம்பர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணதுனால ஹனியோட உடம்பு வந்து இன்னுமே நல்லபடியாக இருக்குது. அவளால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியுது, நார்மலாக உயிர் வாழ முடியுது, எல்லாமே வந்து நார்மலாக இருக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹோல் மூலமாக ஹனி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா எர்த்துக்கு லேண்ட் ஆக போகிறா ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அதாவது ஒரு கல்லை வந்து விண்வெளியிலேருந்து தூக்கி அதை வந்து ஒரு எர்த்துக்குள்ளே நம்ம போட்டால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மேலேருந்து கீழே விழுமோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஹனி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பூமிக்கு நம்மளுடைய எர்த்துக்கு லேண்ட் ஆகிறா. மேகத்தெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே தாண்டி ஹனி வந்து ஃபைனலி எர்த்துக்கு வந்து லேண்ட் ஆகிறா. அப்போ லேண்ட் ஆகும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த சேம்பரை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஸ்மூத்தாக லேண்ட் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சா. பட் இருந்தாலும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. பட் ஹனியால் எழுந்து நடத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவளால் ஏத்தோட ஏரை வந்து அவளால் ப்ரீத் பண்ண முடியல. அதனால் அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலையும் அடைகிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய எல்லா ஸ்டோரி ப்ளேலிஸ்ட்டை இருக்குது. க்யூட் பன்னி பார்ட் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எல்லா ஸ்டோரியுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்யூட் பன்னி மட்டும் கிடையாது, குமரி கண்டம், அதுக்கப்புறமா வந்து கீரானும் மர்மத்தீவின் ரகசியமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம், மூவிஸ் சொல்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.